சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா. சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர் அனைவர்களுக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கங்கள். நம் பாரத நாட்டிலே பல பல பழமொழிகள் உண்டு. ஆனால் அதற்கெல்லாம் நிறைவான பொருளை காணாமல் வேறு விதமாக காண்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு பழமொழி உண்டு. இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான், இடத்த கொடுத்தா மடத்தையா பிடுங்கி நாம் பான்வான். அதற்கு சரியான பொருளை நாம் காண வேண்டும். ஆண்டவனுக்கு நம் உள்ளத்திலே இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான். மடம்னா அறியாமைன்னு அர்த்தம். மடையான்னு திட்டுவாங்களே, மடப்பயல்ன்றாங்களே. ஆண்டவனுக்கு நம் உள்ளத்திலே இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான். இன்று முதல் நீங்கள் அனைவரும் நம் உள்ளத்துல யார் யாருக்கோ இடம் கொடுக்கிறோம், இறைவனுக்கு இடம் கொடுக்கிறோம். கொஞ்சம் நாம சுவாமியை நினைக்கணும். நினைப்பவர் மனம் கோயிலாக கொள்பவன் இறைவன். ஆகையினால் நம்ம உள்ளத்துல இறைவனுக்கு இடம் கொடுத்தால் நம்முடைய அறியாமையை போக்குவார் என்பதுதான் அந்த பழமொழியுடைய நேர்பொருள். இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான். நாம் எல்லோரும் இறைவனுக்கு நம் உள்ளத்திலே இடம் கொடுக்கணும், நம்முடைய அறியாமை விலகும். அடுத்தது,
பால் போன்ற உள்ளம் படுத்தவர், பால் போன்றவர்னு சொல்லுவாங்க. ஸ்ரீமன் நாராயணர் கூட திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார்னு சொல்லுவாங்க. பால் போல மனசு அண்ணாவுக்குன்னுவாங்க. அது வெண்மைக்காக சொல்லவில்லை. சுண்ணாம்பு கூட தான் வெள்ளையா இருக்கு, சுண்ணாம்பு போல மனசுன்னு சொல்றது என்ன காரணம்? பால் போல மனசுன்னு ஏன் சொல்றாங்க? பாலுடைய தன்மை என்னன்னா, தன்னிடம் எவ்வளவு நீரை சேர்த்தாலும் தனக்கு இருக்கிற தகுதி அத்தனையும் கொடுத்துருவான். பால் 1 லிட்டரு 15 ரூபான்னா அதில் ஊற்றின தண்ணிக்கும் அதே வேலை. தன்னுடைய நிறத்தை கொடுத்து குணத்தை கொடுத்து விலையும் கொடுக்குது. சரி, தாய்மார்கள் பாலை காய்ச்சும் போது என்ன ஆகுது? பாலையா காய்ச்சுகிறார்கள், அதுல இருக்கிற நீரை வற்ற வைக்கிறார்கள். தன் நண்பனுக்காக உயிரையே கொடுப்பவன் தான் பால் போன்றவன் என்று சொல்வார்கள். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் எப்படி நஞ்சாகும்? பால் திரிந்து போகும். அமிர்தம் சாவா மருந்து மூவா மருந்து என்று சொல்வார்கள். தேவர்கள் எல்லாம் நீண்ட காலம் வாழணும்னு அமிர்தம் பாடுகிறார்கள். இந்த பழமொழி சரி, அருள் பொருள் பண்றதுதான் தப்பு. அமிர்தம்னா எது? அமிர்தம் எப்படி நஞ்சா போகும்? இந்த ஆச்சமனம் செய்யறதுன்னு உண்டு. நம்ம எல்லாம் அனுஷ்டானம் செய்யறவர்களுக்கு, சந்தியாவந்தனம் செய்யறவங்களுக்கு ஆச்சமனம்னு பேர். ஆச்சமனம் ருத்ரண்ணியை வச்சு தண்ணியை ஊற்றி அதில் 3 முறை ஆச்சமனம் செய்வார்கள். ஆத்ம தத்துவாய ஸ்வதா, வித்யா தத்துவாய ஸ்வதா, சிவ தத்துவாய ஸ்வதா என்று ஆசமனம் செய்வார்கள். ஆசமனம் செய்யும்போது அந்த நீரை கடுகு நினைக்கின்ற அளவுக்கு தான் இருக்கணும். அளவுக்கு மேல ஊத்தினா அது நஞ்சா போயிடும். அதற்கு தான் அமிர்தம்னு பேர். அதுக்காக தான் இப்ப ருத்ரண்ணி வச்சிருக்கிறான். அதுலயே ருத்ரண்ணி சரியா ஊத்துறது கிடையாது. அந்த ஆச்சமனம் செய்வதற்காக வந்ததுதான் அந்த பழமொழி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சாகும் என்றால், அது மிளகு நினைகிற அளவுக்கு தான் அந்த தண்ணி இருக்கு. அதுதான் ருத்ரண்ணின்னு சின்னதா ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க, அந்த கரண்டி, அதுல ஊத்தி செய்யணும். இவங்களுக்கு வேலைக்கு போற அவசரம், அப்படியே அவசரமா செய்யற. இப்போ உலகமே அவசரமா இருக்குது. நிதானமா இருப்பதில் பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். நம்முடைய அதிகமான உடம்பு கெடுவதற்கு காரணமே நம்முடைய பரபரப்பு தான். எப்பயுமே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்துக்கணும், அரை மணி நேரம் முன்னாடி பஸ்ஸுக்கு போகணும்னு இல்லை. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன்னார். வரவரக்கண்டு ஆராய் மனமே என்பார். இப்பொழுது பல நோய்களுக்கு காரணமே நம்ம பரபரப்பா இருக்கிறதா. அந்த ஆச்சமனம் செய்வதற்காக தான் இந்த பழமொழி வந்தது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்பது. இப்படி நம்முடைய பழமொழிகளை எல்லாம் நாம் உண்மையான பொருளை காண வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொன்ன. இன்னொன்னு, ஆவதும் பெண்களாலே அழிவதும் பெண்களாலேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆவதும் பெண்களாலே அழிவதும் பெண்களாலே. இந்த பழமொழி சரி, பொருள் சொல்வதுதான் தவறாக கொள்கிறார்கள். குடும்பம் ஆகி வருவதும் பெண்களாலே, குடும்பத்துக்கு வருகிற கஷ்ட நஷ்டங்கள் அழிவதும் பெண்களாலே. இப்படி பல பல பழமொழிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. மக்கள் எல்லாம் அதனுடைய உண்மை பொருளை உணர வேண்டும் என்று சொல்லி, அது மாசிலாத மனமாக இருக்க வேண்டும். மனசுல அழுக்கு இருக்கக்கூடாது. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தர ஆகுல நீர பெறனர். அதுதான் இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான். ஆண்டவனுக்கு உள்ளத்திலே நாம் இடம் கொடுத்தால் நம்முடைய அறியாமையை போக்கி ஞானத்தை விளக்குவார். ஆகையினால் நல்ல நூல்களை படித்து நம் உள்ளத்தை தூய்மையாக வைக்கணும். சரி, உள்ளம் எப்படி சுத்தமாகும்? அதான் திருக்குறள்ல நான் சொன்னேன், புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்முடைய உள்ள தூய்மை பொய் பேசாம இருக்கணும். பொய் பேசினா அந்த உள்ளம் அழுக்கான இருக்கும். கோபம் நம்ம உள்ளத்தினுடைய அழுக்கு, பொறாமைப்படுவது உள்ளத்தினுடைய அழுக்கு. அந்த அழுக்கெல்லாம் போகணும்னா துதி என்ற நீரால் நம்ம வணங்கணும். ஆண்டவனை நல்ல நூல்களும் நல்ல பாடல்களையும் பாட வேண்டும். இன்னொன்று, வாய்மையோடு இருக்க வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் சுருக்கமாக சொன்னார், அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும், புறந்தூய்மை நீராலமை. இந்த உடம்பினுடைய அழுக்க நீரினால போக்கில உள்ளத்தினுடைய எப்படி தூய்மையா வச்சுக்கலாம்? சத்தியத்தை பேசணும். அப்படி சத்தியத்தை பேசியவர் நம்முடைய காந்தி மகான். அதனால்தான் அவர் வாழ்க்கைக்கு சத்திய சோதனையின் பேர். வள்ளுவர் சொன்னது போடு, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உள்ளன்னார். அது காந்தியடிகளுக்குத்தான் பொருகும். அவர் சத்தியத்தையே உபாசனை பண்ணினார். அகில உலகத்திலையும் அவருடைய புகழ் இருக்கிறது. 54 நாடுகளிலே காந்தியினுடைய பேர் இருக்கிறது. 54 நாடுகளே மகாத்மா காந்தி ரோடுன்னு இருக்குது. நம்ம ஊர்களையும் நிறைய ஊர்ல இருக்கும் மகாத்மா காந்தி ரோடு. எம்ஜி ரோடு இல்லாத ஊரே கிடையாது. அப்படி அவருக்கு அந்த அளவுக்கு புகழ் வந்ததுக்கான அவர் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகினார். அதுதான் உள தூய்மைதான் உலகத்திலே எல்லார் உள்ளத்திலையும் இடம்பெருக்க முடியும். ஆகையினால் இன்று முதல் எல்லோரும் சத்தியத்தை உபாசித்து நித்தியமாக இருக்கின்ற இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி, இறைவனை அடைவதற்கு முதல் படி உள்ளத்தில் பொய்யாது இருக்க வேண்டும். எல்லோரும் வாய்மையோடு இருந்து வளம் பெற வேண்டும் என்று சொல்லி, எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.